எந்தெந்த ஸ்கூலில் சேர்ப்போம்னா ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் தான் சேர்ப்போம். அந்த ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதை தேர்வு செய்ய முடியாது. அதனால வந்து அந்த மாவட்டத்துடைய முதன்மை கல்வி அலுவலர் இருப்பாங்க, சிஇஓ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஸோ அவங்களுக்கு நாங்கள் லெட்டர் ஆல்ரெடி எழுதிட்டோம். 24ஆம் தேதி நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு. அந்த காப்பியும் வந்து அறிவியல் பொதுச் செயலாளர் மற்றும் தலைவர் அவர்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். அவங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த முடிஞ்ச வரை நீங்கள் வந்து அவங்க வந்து தரவரிக்கை இல்லாமல் நீங்கள் போய் அந்த முதன்மை கல்வி அலுவலகத்தில் போய் இது மாதிரி வந்து சென்னை மின்வாரியத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 50 கொடுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த 50 ஸ்கூல் லிஸ்ட் கொடுத்து நான் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் போய் கேட்டு வாங்கிக்கலாம். வாங்கின பிறகு வந்து நம்ம இறுதி பட்டியல் தயாரித்து எத்தனை பேருக்கு முன்னாடி எத்தனை பணிகளுக்கு நம்ம தரலான்றது வந்து முடிவு செய்த பிறகு என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு சுற்றறிக்கையாக அனுப்பணும். இது மாதிரி வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் அனுப்பிய 50 பள்ளிகள் அல்லது அதற்கு நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த பள்ளிகள், அந்த பள்ளிகளில் வந்து இந்த இடத்துல வந்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி தரணும். அவங்க லிஸ்ட்டு கொடுக்கும்போது என்னென்ன தரணும் அப்படின்னா நேம் ஆஃப் த ஸ்கூல், அந்த பள்ளியுடைய பெயர் மற்றும் அந்த தலைமையாசிரிய பெயர், அவருடைய மொபைல் நம்பர், கிளப் கோஆர்டினேட்டர், எனர்ஜி கிளப் கோஆர்டினேட்டர். இப்போ இந்த இதுக்கு வந்து இந்த திட்டத்துக்கு வந்து நமக்கு வந்து உறுதுணையாக இருந்து செயல்படக்கூடிய உறுப்பினர் ஒருங்கிணைப்பாளர், அந்த அவங்களுடைய பேர், அவங்களுடைய நம்பர், ப்ளஸ் வந்து அட்ரஸ், இது எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து அந்த எத்தனை ஸ்கூலில் நம்ம எடுக்கிறோமோ அந்த ஸ்கூலுக்கு அத்தனை பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சுற்றறிக்கையை நாங்கள் அனுப்புவோம். அல்லது நீங்களும் வந்து அவங்களுக்கு ஓரமாக சொல்லலாம். சொன்ன பிறகு ஒரு தேதியை குறிப்பிட்டு ஒரு இடத்துல வந்து அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஸ்கூல் அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அந்த 50 ஸ்கூல் டீச்சர்ஸ் வருவாங்க. இன்னைக்கு எப்படி நான் பயிற்சி தரணும், இதே மாதிரி வந்து ஒரு நாள் பயிற்சி அவங்களுக்கு தரணும், அதே மாதிரி அந்த புத்தகமும் அவங்களுக்கு தரணும். இந்த நிறைய பரிசு தருவாங்க. ப்ளஸ் வந்து ஒரு எனர்ஜி கிளப் போர்டு, இப்போ காலையில் வந்து ஒரு போர்டு நம்ம இங்கே இது பண்ணதில்ல, அது வந்து பெரிய போர்டாக இருக்கும், 2x1 சைஸு. அந்த போர்டும் வந்து நம்ம வந்து தயார் செய்யணும். அந்த பயிற்சியின் போது அந்த போர்டு நம்ம தரணும் அவங்களுக்கு. ஸோ இப்போ எப்படி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் ஒரு கிட்டு, ஒரு ஃபைலு, ஒரு பென்னு, ஒரு ஸ்கிரிப்டிங் பேட், எனர்ஜி கிளப் போர்டு, நிறைவு பரிசு, கையெழுத்து, ஹேண்ட்புக், எனர்ஜி கிளப் ஹேண்ட்புக், இத்தனையும் வந்து அந்த பயிற்சியில் கொடுத்துருந்தோம். கொடுத்த பிறகு அவங்க என்னென்ன செய்யணும்னு நம்ம சொல்ல போகிறோம், அது நம்ம பின்னால் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இதுதான் இந்த 11 மாவட்டம். இந்த 11 மாவட்டத்தில் தான் வந்து நம்ம செய்ய போகிற முதல் கட்டணம். சரிங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 50 ஸ்கூல் அப்படின்னா 1155. ஸோ 550 ஸ்கூல் முதல்ல செய்ய போகிறோம். சரிங்களா? ஓகே, சாரி. மக்களாக ஆசிரியர்களோடும் மாணவர்களோடும் வந்து இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஸோ கட்டாயமாக உங்களால் மட்டும்தான் நல்லா வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும், அதில் சந்தேகமே இல்லை. ஸோ அதனால தான் உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். நிறைய தனியார் நிறுவனங்கள், அவர் சுதாகர் அவர்களுக்கு தெரியும், ஐயா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் தெரியும். நிறைய பேர் வந்து எங்களுடைய தலைமையகத்தில் வந்து எங்களுக்கு புரிஞ்ச நாங்கள் செய்யணும்னு சொன்னாங்க. பட் அவங்களெல்லாம் முழந்தள்ளி அறிவியல் இயக்கத்திற்கு கொடுத்தாதான் நல்லா செய்ய ஒரு எண்ணத்தில் தான் செய்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கட்டாயமாக நல்லா செய்வீங்க. அதனால தான் வந்து இந்த பயிற்சி கொடுக்குறோம். நீங்கள் வந்து அது வந்து நாளைக்கு வந்து எங்களுடைய உயரதிகார அதிகாரிகள் எங்களுக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. நாங்கள் சொன்னதை விட நீங்கள் வந்து ரெட்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதனால தான் இந்த பயிற்சி உங்களுக்கு தரலாங்க. அதுவும் ஒரே இடத்துல வந்து 38 மாவட்டத்தில் இருக்கிற உறுப்பினர் அத்தனை பேருக்கும் தரணுன்றது ஒரு பெரிய ஒரு காரியம். அந்த இது வந்து வெற்றிகரமாக செயல்படுவதற்கு வந்து உங்களுடைய பொறுப்பாளர்கள் தான் எனக்கு முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அடுத்ததாக இன்னொரு இப்போ நம்ம அருட்தந்தை செயலாளர் மற்றும் முதல்வர் அவர்கள்லாம் சொன்னாங்க, இந்த பூமி நம்முடைய சிறப்பு விருந்தினரும் சொன்னாங்க அவங்களுடைய சிறப்புரையில். இந்த பூமி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த பூமி வந்து கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்ததுக்கும் இப்போ ஒரு சிலரெல்லாம் வந்து அநேகமாக 50 கடந்த வயது இருக்கின்றீர்கள். 50 வருஷத்துக்கு முன்னால் 1960-50 இருந்த இந்த பூமியுடைய சூழ்நிலை இப்போ இருக்கிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எந்த வகையில் உருமாற்றம் அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? மாசு, பொல்யூஷன், கட்டடங்கள் நிறைய வந்துருச்சு, சாலைகள் விவசாயம் அழிந்து விட்டது. விவசாயம் ஏன் அழிஞ்சு போச்சு? காலநிலை மாற்றம் ஒரு காரணம். அதுக்கு காலநிலை மாற்றம் என்ன நடந்தது? தொழிற்சாலைகள், விளைநிலங்கள், தொழிற்சாலைகள், விவசாயம் அழிந்து விட்டது. காரணம் வந்து காலநிலை மாறிவிட்டது. பருவமழை இல்லை, மும்மாறி பெய்த மழை பொய்த்து விட்டது, முறை மாறி பெய்து கொண்டிருக்கிறது. ரைட்டா? அத்தனை உண்மை. அதனால விவசாயம் அழிந்து விட்டது. இன்னைக்கு அறிவியல் புள்ளியல் விவரம் நான் அப்புறமா காட்டுறேன். ஒரு புள்ளியல் விவரம் எடுத்தேன்.
தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற வாட்டர் டேபிள் பூமிக்கடியில் தண்ணீருடைய மட்ட அளவு நீர்மட்ட அளவு இருக்குல்ல தோராயமா எந்த அளவுக்கு போயிருக்கு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 10 அடி 15 அடியில வந்து 50 வயசுக்கு மேல இருக்கிறவரு அவருக்கு 20 அடியில தண்ணி இருந்தது. இது எங்க ஊர்ல என்னுடைய தோட்டத்திலேயே வந்து 20 அடியில நான் வந்து எடுத்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா மழைக்காலில் வந்து கையில எடுப்பேன் கிணத்துல திறந்தவெளி கிணத்துல வந்து அப்படியே கையில தேவையில்லை சும்மா ஒரு ஸ்டெப் அப்படி வச்சு அப்படி போய் எடுப்பேன். நான் எடுத்திருக்கேன். எனக்கும் 55 வயசு. நான் அந்த இதெல்லாம் அந்த கிராமத்துல பிறந்து அரசு பள்ளியில் தான் படித்து வந்தவன். அதுக்கப்புறம் தான் பொறியாளராக வந்தவன். ஸோ அதனால அந்த காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கண்ணால பார்த்த பூமி. அதே 50 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா நானே கண்களாக பார்த்துருக்கேன். இந்த ஒரு சில தகவலையுடைய சகப்பொறியாளர் வந்து பகிர்ந்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு உருமாறி இருக்கு. தண்ணீர் மட்ட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 20 அடியில் இருந்த தண்ணீர் தோராயமாக இன்று வந்து எவ்வளவு 200 அடி 800 ஃபீட் டெப்த். இது எப்படி வந்து அந்த புள்ளி விவரம் கொடுத்து சரியானது எப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சப்ளை கொடுக்குறோம்ல அவங்க எல்லாம் திறந்த வெளியில இருந்தவங்க எல்லாம் திறந்த வெளி கிணத்துல பாசனம் செஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆழ்துறை கிணறுக்கு போயிட்டாங்க. ஆழ்துறை கிணறுக்கு போகும்போது முதல்ல 3 HP வாங்கியிருப்பாங்க. அப்புறம் அது 5 HP மாறுது. ஏன் மாத்துறதுன்னா எங்களுக்கு சொல்லாமலே மாத்துக்கிறாங்க. மாத்து கூடாது இருந்தாலும் மாத்திக்கிறாங்க. வேற வழி இல்லை. அவங்களுக்கு தண்ணி வந்து 20 அடியிலிருந்து 100 அடி போச்சு, 100 200 போச்சு, 200 300 போச்சு, கடைசியில் 800. ஒரு சில மாவட்டங்களில் 1200 1400 அடி அளவுக்கு கீழே சென்றிருக்கின்றது. சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த பூமியுடைய சீற்றம் இந்த பூமியுடைய நிலை மாறி இருக்கிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்திராயன் 3 வந்து காலையில் சொன்னாங்க. சந்திராயன் 3 போயிருந்தோம். இது ஏற்கனவே வாட்ஸ்அப்லயும் பல இடத்துலையும் நீங்க இந்த பாடலை கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் அந்த பாடல் இந்த காலங்களை இந்த பூமி எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் பாட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம திரும்பி உங்களோட குடிநீர பூமியில வியாபாரம் ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு வாழிச்சு வரலாறு சொல்லுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா ஆற மட்டும் காணல போன இடம் தெரியல. அரவநட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குது நன்றி மறந்து சிரிக்குது ஆறறிவ வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. அண்ண போல தண்ணிக்கும் எல்ல கோடு போடுறான் மரும கோட்டை வளர்க்குற இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக பார்க்கிற நினையாக்க நினைக்கிற. இப்படியே போனாக்க பூச்சி இங்க வாழுண்டா புழுவும் இங்கே வாழுண்டா மனுஷ பய எனவும் மட்டும் மண்ணாகி போகுண்டா. காலத்துல வந்து மனுஷன் வாழணுமா இல்ல பூச்சி வாழணுமான்றது வந்து நம்ம தான் முடிவெடுக்கணும். அந்த பொறுப்பை நம்ம கொடுத்துருக்காங்க. மனுஷன் வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்முடைய மனசு தான் அதுக்கு காரணம். அந்த மனசை தெரிந்து வைப்பதற்கு உங்களெல்லாம் வந்து நல்ல உள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்காக நாம் வந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். கட்டாயமாக நீங்களாம் செய்வீங்க. அடுத்ததாக வந்து சுற்றுச்சூழல் எப்படி வந்து வீடியோ டைம் இல்லை கடைசியில் போகிறோம். அதுவும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு கேரளாவில் ஒரு கவிஞர் எழுதி அந்த மலையாளத்தில் பாடின பாட்டு தமிழில் வந்து இங்க வந்து நம்முடைய கவிஞர் தமிழாக்கம் பண்ணி அது பாட்டு அருமையா இருக்கும். வாட்ஸ்அப் தான் அது வேற கலந்தா வைக்கலாம். முடிஞ்ச லாஸ்ட்ல போடும். இன்னொன்று வந்து காலையில் சொன்ன மாதிரி புள்ளியியல் விவரம் வந்து ஐநா பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து ஒரு சில டெம்பரேச்சர் பற்றியெல்லாம் பேசுறாங்க. அந்த வீடியோ புள்ளியியல் விவரத்தோட இன்றைய உலக வெப்பமயமாதலின்
நிலைமை என்னன்னு ஒரு வந்து பிபிசி வந்து எடுத்திருக்காங்க. நான் சொல்லல, பிபிசி வந்து பிரிட்டிஷ் பிராட்காஸ்டர் வந்து எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் இது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் எடுத்தாங்க. அந்த வீடியோ வந்து பாருங்க. உண்மையான நிலைமை அதுதான். இது வந்து மிகைப்படுத்தியோ இல்லை வந்து ஏதோ ஒரு பொத்தாம்போக்கில் வந்து புள்ளி விவரமா இல்லை. இது வந்து ஐநா சார்பில் வந்து கலந்து பேசி பிபிசி உருவாக்கிய ஒரு காணொலி காட்சி. அந்த படத்தை பார்ப்போம். இந்த லைட் சுவிட்ச் எப்படி சவுண்ட் சார் கேக்குது மேடம், கேக்குதுங்களா கடைசியில? தேங்க்யூ. நல்லா கவனிங்க, கேள்வி கேட்பேன். இது உங்களுக்கு தெரியுதா? கோட் ரெட் ஃபார் ஹியூமனிட்டி, மனித குலத்துக்கு ஒரு அபாய சமிக்ஞை. இப்படி எச்சரித்திருக்கிறார் ஐநா பொதுச் செயலாளர் அன்டானியோ குட்டரஸ். உலகமே அச்சத்தோடு காத்து கிடந்த பருவநிலை மாற்றம் குறித்த ஐபிசிசியின் அறிக்கை இன்று வெளிவந்தது. அந்த அறிக்கை சொல்லும் ஒவ்வொரு தகவலும் பேரதிர்ச்சி தரும் தகவல்கள். அந்த அறிக்கை குறித்து தான் இப்படி எச்சரித்திருக்கிறார் ஐநா பொதுச் செயலாளர். அப்படி என்ன இருக்கிறது அந்த அறிக்கையில்? பருவம் தவறும் மழை, திடீர் புயல், சுட்டெரிக்கும் வெப்பம், இப்படி பலவற்றுக்கும் காரணம் என அறிஞர்கள் அனைவரின் கைகளும் சுட்டிக்காட்டும் ஒரே விஷயம் பருவநிலை மாற்றம். அதிர வைக்கும் தகவலின் ஒவ்வொரு அங்கத்தையும் சற்று சுருக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். உலகளவிலான சராசரியை விட ஆசியாவை சுற்றியுள்ள கடல் மட்டத்தின் உயர்வு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்று ஐபிசிசி எனப்படும் பருவநிலை மாற்றம் தொடர்பான நாடுகளுக்கு இடையேயான குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த கடல் மட்ட உயர்வு இந்திய பெருங்கடலில் அதிகமாக இருப்பதாக ஆய்வு அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2006 முதல் 2018 ஆண்டுக்கு இடையிலான காலகட்டத்தில் ஆண்டுக்கு 3.7 மில்லிமீட்டர் அளவுக்கு இந்திய பெருங்கடல் மட்டம் உயர்ந்துள்ளது என இந்த அறிக்கை தொடர்பான விவரங்களை ஆய்வு செய்த இந்திய வெப்பமண்டல வானிலை விஞ்ஞானி ஸ்வப்னா படிக்கல் கூறியுள்ளார். பசுங்குடில் வாயு வெளியேற்றம் காரணமாக பூமி 1.5 டிகிரி வெப்பம் உயரும் போது கடலின் வெப்பம் 1 டிகிரி கூடுதலாக அதிகரிக்கும் என்றும் 42 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த நிலை தொடர்ந்தால் இந்த நூற்றாண்டின் முடிவுக்குள்ளாக பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பு 2 டிகிரி ஆகலாம் என்ற கூற்றை ஒதுக்கிவிட முடியாது என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். அதே சமயம் பசுங்குடில் வாயுக்கள் வெளியேற்ற அளவை குறைக்கும் முயற்சிகளை கடுமையாக பின்பற்றினால் பூமியின் வெப்பநிலை மேலும் உயராமல் நிலையாக இருக்கலாம் என்ற புதிய நம்பிக்கையையும் விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த அறிக்கையில் முக்கிய 5 அம்சங்களை இப்போது பார்ப்போம். பூமியின் தட்பவெப்பம் 1850 முதல் 1900க்கு இடைப்பட்ட 50 ஆண்டுகள் இருந்ததை விட 2011 முதல் 2020க்கு இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் 1.09 டிகிரி உயர்ந்துள்ளது. 1850ஆம் ஆண்டு முதல் இல்லாத வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் பூமி மிகவும் வெப்பமாக உள்ளது. 1901 முதல் 1971ஆம் ஆண்டுகளில் இருந்த நிலைமையுடன் ஒப்பிடும்போது சமீபத்திய கடல் மட்டத்தின் உயரம் சுமார் 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. 1990களில் இருந்த நிலையை விட ஆர்க்டிக் பனிக்கடல் உருகுவதற்கும் உலகளவில் பனிச்சட்டங்கள் உருகுவதற்கும் மனிதர்களின் தாக்கமே மிக அதிக வாய்ப்பாக கருதப்படுகிறது. அனல் காற்று உட்பட வெப்பமயத்துடன் தொடர்புடைய பல கடுமையான சூழ்நிலைகள் 1950களில் இருந்ததை விட அதிகமாக இருப்பது போல குளுமையான பருவநிலை குறைவதும் அதன் மூலம் ஏற்படும் கடுமையும் குறைவாக பதிவாவதும் நிதர்சனம். இந்த ஆரம்ப நிலை அறிக்கையை தொடர்ந்து அடுத்து வரும் மாதங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு பருவநிலை விளைவுகளை விவரிக்கும் அறிக்கைகள் வெளியாக இருக்கின்றன. அந்த வகையில் 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு பருவநிலை மாற்ற அறிவியல் முயற்சிகளை மறு ஆய்வுக்கு உட்படுத்தும் முதன்மையான முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. தங்களுடைய ஆய்வு ஆவணத்தில் வளிமண்டலம், பெருங்கடல்கள், நிலப்பகுதி ஆகியவற்றின் வெப்பநிலை உயர்ந்ததில் மனிதர்களின் தாக்கம் அதிகம் என ஐபிசிசி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிட்டனில் உள்ள ரீடிங் பல்கலைக்கழக பேராசிரியரும் ஐபிசிசி அறிக்கை தயாரிப்பு பணியில் இடம்பெற்றவருமான பேராசிரியர் எட் ஹாக்கின்ஸ், இது ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த பூமியின் வெப்பம் அதிகரிப்பதற்கு விவாதத்துக்கும் சந்தேகத்துக்கும் இடமின்றி மனிதர்களே காரணம் என உண்மையை உறுதிப்படுத்த முடியாது என்று கூறியுள்ளார். உலக வானிலை நிறுவனத்தின் செக்ரட்டரி ஜெனரல் பட்டோரி தாலஸ், விளையாட்டுகளில் பயன்படுத்தப்படும் சொல்லாடலின்படி இந்த வளிமண்டலம் போதை பயன்பாட்டுக்கு ஆளாகியுள்ளது என்றுதான் கூற வேண்டும் என்றார். அதாவது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மனிதர்கள் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாகி வருகிறார்கள் என்று பொருள். பூமியின் வெப்பம் உயர்ந்து வருவதற்கு இது மட்டுமின்றி வேறு பல காரணங்களும் உள்ளன. இந்த ஆய்வறிக்கையை வழங்கிய விஞ்ஞானிகள் கடந்த 2000 ஆண்டுகளில் கடைசி 50 ஆண்டுகளைப் போல வேறு 50 ஆண்டு கால பருவத்தில்
இது போன்ற அளவில் உலகம் வெப்பமடையவில்லை என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இந்த அசாத்தியமான வெப்பநிலை பல பருவநிலைகளையும் தீவிர பருவநிலைகளையும் ஆண்டுதோறும் எதிர்கொண்டு வருகிறது. கிரீஸ் மற்றும் மேற்கு வட அமெரிக்கா சமீபத்தில் எதிர்கொண்ட அனல் காற்று ஆகட்டும் அல்லது ஜெர்மனி சீனா எதிர்கொண்ட கடும் வெள்ளமாகட்டும் கடந்த 10 ஆண்டுகளில் மனிதகுலம் மீது வலுவான தாக்கத்தை இந்த பருவநிலை மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறது. விஞ்ஞானிகளின் புதிய அறிக்கையில் மனிதர்கள் இதுநாள் வரை அனுபவித்து வரும் வெப்பமயமாதல் நிலைமை 100 ஆண்டுகளில் இருந்து 10,000 ஆண்டுகள் வரையிலான காலகட்டத்தில் கூட மாற்றமடையாத நமது பூமிக்கு ஆதாரமாக விளங்கும் சக்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறியுள்ளனர். பெருங்கடல்கள் தொடர்ந்து வெப்பமடைந்து மேலும் அமிலமாக மாறும் என்றும் மலைப்பகுதிகள் மற்றும் துருவ பனிப்பாறைகள் பல தசாப்தங்களுக்கோ பல நூற்றாண்டுகளுக்கோ கூட தொடர்ந்து உருகத் தொடங்கும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். விளைவுகள் மோசமாகிக் கொண்டே இருக்கின்றன. இதில் பல விளைவுகள் திரும்பவும் பழைய நிலைமைக்கு செல்ல முடியாதவை என எச்சரிக்கிறார் பேராசிரியர் ஹாக்கின்ஸ். கடல் மட்ட உயர்வு என வரும்போது அதற்கு சாத்தியமிக்க பல நிலை உமிழ்வு வரம்பை விஞ்ஞானிகள் நிர்ணயித்துள்ளனர். இருப்பினும் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் சுமார் 2 மீட்டர் அளவுக்கும் 2150ஆம் ஆண்டில் 5 மீட்டர் அளவுக்கும் கடல் மட்டம் உயரும் என்பதை ஒதுக்கிவிட முடியாது என்று விஞ்ஞானிகள் அஞ்சுகிறார்கள். அத்தகைய விளைவுகள் ஏற்பட்டால் அது 2100ஆம் ஆண்டில் கடலோர பகுதிகளில் வாழும் பல லட்சக்கணக்கான மக்களின் உயிருக்கே அச்சுறுத்தலாக அமையும். விஞ்ஞானிகளின் அறிக்கையின் ஒரு முக்கிய அம்சமாக எதிர்பார்த்த வெப்பநிலை உயர்வும் அது மனித குலத்தின் பாதுகாப்பு விஷயத்தில் என்ன பங்காற்றும் என்பதும் விளக்கப்பட்டுள்ளது. பூமியில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாடும் 2015ஆம் ஆண்டு பாரிஸ் பருவநிலை உச்சி மாநாட்டில் ஒப்புக்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளன. அந்த உடன்படிக்கையின்படி இந்த நூற்றாண்டில் புவி வெப்பமயமாதலை 2 டிகிரிக்கும் குறைவாக வைத்திருப்பதை உலக நாடுகள் நோக்கமாக கொண்டுள்ளன. மேலும் அந்த அளவை 1.5 டிகிரிக்கும் கீழ் வைத்திருப்பதற்கான முயற்சிகளை உலக நாடுகள் தொடர வேண்டும் என மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் கரிம வெளியேற்றத்தை மிகப்பெரிய அளவில் குறைக்காத வரை அனைத்து வித உமிழ்வுகளையும் வெளியேற்ற விஞ்ஞானிகளால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை இந்த நூற்றாண்டில் எட்டவே முடியாது என்று IPCC அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கையை தயாரித்த விஞ்ஞானிகள் அனைத்து சூழ்நிலைகளிலும் 2040க்குள் பூமி 1.5 டிகிரி வெப்பநிலையை எட்டிவிடும் என நம்புகிறார்கள். பூமியில் இருந்து வெளியேற்றப்படும் உமிழ்வுகள் அடுத்த சில ஆண்டுகளில் குறைக்கப்படாவிட்டால் பூமியின் வெப்பம் அதிகமாவது முன்பே கூட நடக்கலாம் என அவர்கள் அஞ்சுகிறார்கள். 2018ஆம் ஆண்டில் இதே போன்ற IPCCயின் அறிக்கையில் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படலாம் என கணிக்கப்பட்டிருந்தது. இப்போது அந்த கணிப்பை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். IPCCயின் இந்த ஆய்வறிக்கையை கடந்த வெள்ளிக்கிழமை 195 உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டன. இந்த நாடுகள் தான் பருவநிலை மாற்றத்தின் இயல்பு மற்றும் புவி வெப்பமயமாதலுக்கு மனிதர்கள் எவ்வாறு காரணமாகிறார்கள் என்பதை ஆராய்ந்து வருகின்றனர். வரும் நவம்பர் மாதம் கிளாஸ்கோவில் பருவநிலை மாற்றம் தொடர்பான COP26 என்ற உலக தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டத்திற்கு முன்பாக இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது. அந்த கூட்டத்தில் பங்கேற்கும் நாடுகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள ஏதுவாக நவீனகால பருவநிலை மாற்ற அறிவியல் அணுகுமுறை ஆலோசனைகளை தமது அறிக்கையில் இந்த குழு உலக நாடுகளுக்கு வழங்கியிருக்கிறது. அனைத்து சக்திகளையும் ஒருங்கிணைத்தால் நம்மால் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவை தவிர்க்க இயலும். ஆனால் அந்த முயற்சியை எவ்வித தாமதமோ எவ்வித காரணங்களுக்கோ இடம் கொடுக்காமல் உடனடியாக செய்தாக வேண்டும். எதிர்வரும் COP26 மாநாடு வெற்றிகரமாக அமைப்பதை அனைத்து தலைவர்களும் இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்களும் உறுதிப்படுத்த வேண்டும் என்கிறார் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ்.